சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என் குடும்பத்தில் இப்போ என மனைவி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட இருக்கா. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டதுக்கு அவள் போகலை, நான் இருந்தால் இவங்க கூட தான் இருப்பேன், உங்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா. 3 வருஷம் போல் நல்லா இருந்தேன். என்னை விட்டு அவளும் இருக்க மாட்டேன், அவளை விட்டு நானும் இருக்க மாட்டேன். எங்கே போனாலும் நான் கூட போவேன். அவள் கூட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பழக்கமானேன். அவங்க கூட பழக்கமாகி இவங்க 2 பேர்த்துக்கு எப்படி பழக்கமாகி. சந்தேகமா இல்லை சந்தேகம் இல்லை. எப்படி தெரியும்? நானும் கூட இருந்திருக்கேன்ல. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் அடிக்கவும் முடியாது. இருந்தாலும் மனசுக்குள்ள எல்லா கஷ்டங்களையும் போட்டு இதாக்கிட்டு இப்போ அவள் கன்ஃபார்மாக நான் அவங்க கூட தான் போவேன், அவங்க கூட தான் இருப்பேன் அந்த 2 அப்படின்னு. மாசத்துக்கு அப்புறம் அந்த 2 மாசம் அவரும் இங்க இருந்தாரா? ஆமாம் மேடம். ஒன்னா இருந்தீங்களா ஒரு ரூம்ல? ஆமாம். அவன் எங்கே போவான், இந்த ஒரு குழந்தை பெற்ற வரைக்கும் உனக்கு இன்னொருத்தங்க கூட போகணும் ஒரு இது அப்படின்னு சொல்லி அவளுக்கு புத்திக்கு சொன்னாலும் அவள் சொல்கிறாங்க. இப்போ அப்பாயும் அம்மாயும் ஏன்னா வீட்டுக்காரர் 3 பேரும் சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ஊருக்குள்ளே சொல்லிக்கிறது அவங்க எங்கள் அப்பா அம்மா அவங்களோட சுயநலத்துக்காக, அவங்களோட பொண்ணுகளோட கல்யாணத்துக்காக இவனை வச்சு வேலை வாங்கி கஷ்டப்படுத்தி இவனோட சம்பளத்தை எல்லாம் அவங்க வாங்கி எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இவனோட சம்மத்தோட தான் மேடம் நான் வீட்டுக்கு போனேன். அல்ல நான் போகிறதுக்கு நான் சம்மதம் கொடுக்கவே இல்லை மேடம். நான் அவளுக்கும் சரி இவனுக்கும் சரி நான் சம்மதம் கொடுக்கவே இல்லை. உள்ள கேளுங்க மேடம், என் கூட தான் படுத்துருந்தாங்க, இவன் பக்கத்துல படுத்திருந்தான். அப்படி இவன் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருப்பேன் மேடம். அப்பவே என்ன அடிச்சு வேட்டுக்க மாட்டான் மேடம். இந்த அளவுக்கு வீடேறி வர்ற அளவுக்கு அவளுக்கு ஒரு தைரியம் ஒன்றும் இருக்காது, அப்படி ஒன்றும் வந்திருக்கணும் மாட்டான் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நானும் இருந்துட்டேன். மாமி இன்றைக்கி ஒரு பைக் நிற்குது, நீங்கள் இந்த பக்கம் கதவை தட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சத்தம் போட்டு லிசின்னு கூப்பிட்ட உடனே நான் அந்த பக்கம் கதவு திறந்து தான் இருந்தேன், சும்மா சாத்தி போட்டிருந்தேன். நான் இப்படியும் கதவை திறக்கிற 2 பேரும் ஒட்டு துணி இல்லாமல் இருக்கிறேன் மேடம். இந்த 2 பேர் கூடயும் வாழலாம்னு நினைச்சியா? புருஷனுக்கு புருஷன் இருந்துக்கட்டும், அது சைட் பை சைடு வச்சுக்கலாம்னு நினைச்சியா? இல்ல மேடம், அவர்கிட்ட பழகுன அப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறதும் இல்ல, அவரோட இது பண்ணதும் ரொம்ப கிடையாது. ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். என்ன நேர்மை. இது பாருங்க, புருஷன்னா பொறுமையா இருக்கணும், பொண்டாட்டி நோவடிக்க கூடாதுன்னு நினைப்பு இருக்கணும், எல்லாம் சரிதான். ஆனா நீங்க காமிச்சது அது இல்ல, அக்கறை இல்லாம இருந்துட்டீங்க. உங்க ஸ்டாண்ட நீங்க எடுத்திருக்கணும். நம்ம திட்டினா அடிச்சு அவ தப்பா எடுத்துப்பளோ, அவன் நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு நீங்க பயந்தீங்க. உங்களுக்கு இன்செக்யூரிட்டி. சந்தேகப்பட்டு கேட்டால் சொல்லுவா, எம்எல்ஏ நீ சந்தேகப்படியா பையா, நான் அப்படி உன்னை தேடி நல்லா பிளாக்மெயில் பண்ணிருக்காரு அவரோட வீக்னஸ் தெரிஞ்சு. தேவையாப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி? தேவையா? என்ன வேணும் உங்களுக்கு? இனிமேல் அது ஒழுங்கா இருந்தாலும்னா கூட்டிட்டு போவேன். இல்லை பாத்தியா, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா பின்ன அவளோட விருப்பம் போல இருக்கட்டும், எனக்கு பிள்ளைய மட்டும் வாங்கி விடும்.
நீ என்னம்மா பண்ண போற? வேண்டாம் மேடம், ஆ? எனக்கு வேண்டாம். யாரு வேண்டாம்? இவரு. அவரோட போறியா? ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் குடும்பத்துக்குள்ள பூந்து இவ்வளவு அமக்கலம் பண்ணிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி பச்சை பாவம் மாதிரி உட்காந்துருக்காரு. இவரை என்னைக்கு வேணா உன்னை தூக்கி போட்டுட்டு போவாரு. நல்லா புத்தியை யூஸ் பண்ணி நல்ல முடிவாயிடு. மனசு போறது போக்குல போனேன்னா, ஆசைக்காக இப்ப பாத்தியானா அப்புறம் லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். என்னை நித்தி பொறுத்தளவு தீ மாதிரி அவளோட கேரக்டர் அப்படி. அவளை பொறுத்தளவுக்கு அப்படி ஒன்றும் போக மாட்டான், யாரையும் அண்டவும் விட மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் தான் மேடம் நான் அந்த அளவுக்கு என்னை உயிர் லவ் பண்ணேன். நானும் அவளை லவ் பண்ணேன். விட்டுட்டு போப்பா, அவங்க வாழட்டும் அவங்க வாழ்க்கை. சும்மா அந்த பொண்ணை இன்னும் தொந்தரவு பண்ணாத. நீ இன்னொரு குடும்பத்துக்குள்ள பூராதீங்க ப்ளீஸ். சொல்லு அவள்கிட்ட. என்ன பண்ண போற? அத விட்டுட்டு போறேன் சொன்னீங்கல்ல, என்ன பண்ண போற? அவளுக்கு குடும்பம் இருக்கு, அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. சொல்லுங்க அவள்கிட்ட. நீங்க பண்ணதெல்லாம் ஏத்துக்க முடியாத விஷயம். பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் பண்ணேன் மேடம், நான் தப்பு பண்ணலன்னு சொல்ல மேடம். தப்பு பண்ணதுக்கு எல்லாத்தையும் உடனே இருந்தாங்க இல்ல மேடம். எதுக்கு மெசேஜ் பண்ண நீ அவளுக்கு? மெசேஜ் பண்ண எதுக்கு ஃபோன் பண்ண? அவங்க தான் மேடம் மெசேஜ் பண்ணாங்க, நான் தான் மெசேஜ் பண்ணேன். அந்த பையன் வீட்டுல இல்லாதப்ப எதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போன? பைக்கை நிறுத்தி வச்சு உன்னை வா கூப்பிட்டான் அவன். அவ கூப்பிட்டா தான் பண்ணு மேடம். போனல இன்னொருத்தனோட பொண்டாட்டி தெரியாதா அவனுக்கு? இப்போதான் மேடம் போனேன், அல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, இப்போதான் மேடம். இப்ப ஏன் போன? கூப்பிட்டனாலதான் மேடம் போனேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி போகல அவங்க வீட்டுக்கு எல்லாம். போன இல்ல, இப்ப போன இல்ல, தப்புதானே? விட்டு போங்க. பாவ மன்னிப்பு, சாரி சொல்லிட்டு கிளம்புங்க. நீங்க இன்னும் அவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன் மேடம், ஒன்னும் பிரச்சனை, கிளம்புறேன். அவள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. நான் கிளம்புறேன் மேடம். அது என்னால அப்புறம் அவ ஏதாச்சும் நீங்க அவள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. நான் போறேன். போகாதேன்னு தலையாட்டுறேம்மா, நான் பார்த்தேன். அந்த பாசம் காட்டுறது ஒருத்தனும் தான் மேடம். என் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் என்ன விரட்டுட்டாங்க மேடம். நான் தப்பு பண்ணுந்தான். 1.5 வருஷமா பிரிஞ்சிருக்கேன். என்ன ஒரு வார்த்தை கூட யாரும் வந்து உன் மனசுல என்ன இருக்கு, நான் சாகுற அளவுக்கு துணிஞ்ச அப்புறம் கூட ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்க்கல மேடம். செத்தா போதும் அப்படின்னு தானே இருந்தாவன். எல்லாத்தையும் கூட நான் எப்படி மேடம் சேர்ந்து வாழ முடியும்? இதுக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன்னு கேட்டு பாருங்க மேடம். அவருக்கு வெறுப்பு இருக்காதாம்மா? பாசம் மேடம், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அவருக்கு தெரியுது. அந்த கோவம் இருக்காதாம்மா? தப்பு பண்ணிட்டேன் மேடம், தெரியுது. எல்லாம் பண்ணி அவரை அடிச்சு என்ன அடிச்சு எல்லாம் பிரிச்சுட்டாங்களே மேடம். அப்புறமாவது ஒரு நாள் வந்து அம்மா போட்டு படுத்திருந்தேன். லூஸ் மோஷனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் மேடம். எனக்கு சாப்பாடு போடாம 1 மாசமா நான் சாப்பிடவே இல்லாம, எனக்கு காலையில நான் சாப்பிட மாட்டேன் மேடம், சாயந்தரமும் சாப்பிட மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போவேன். காலையில போய் 2-3 வாட்டி மயக்கம் கூட போட்டு விழுந்துருக்கிறேன். என் கூட வேலை பார்க்குறேன் என் சித்தி பொண்ணு தான் அவ வீட்டுல இருந்து மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தருவா மேடம். என் அம்மாவும் என்ன கண்டுக்கல, என் அப்பாவும் என்ன கண்டுக்கல, இவங்க கூட என்ன கண்டுக்கல. என்ன போனா என்ன பிடிக்கல, உன்னை கண்டாலே வெறுக்குது, உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது, நீ என்ன முன்னே நிக்காத, நீ போயிருன்னு சொல்லும் போது சுவரோட அப்படியே புடிச்சிருவான் மேடம். புடிச்சிட்டு நீ செத்துருடி, நீ எதுக்குடி இருக்க, ஆமாங்க மேடம். இப்படி இருக்கிறதோட செத்துருடி நான் சொல்லுவேன் மேடம். எனக்கு அவனை மறக்க முடியல.
எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, செத்துடலான்னு மட்டும்தான் பயம் தோணுது. என்னால உயிரோட இருக்கவே பிடிக்கல, உன் கூட எனக்கு சேர்ந்து வாழ முடியல. சரி, இதுல ஒரு விஷயம் இருக்குப்பா. அவளுக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு. நீ பாசமா இருந்து சப்போர்ட் பண்ணாதான் அவ அதுல இருந்து மீண்டு வருவா. நான் பாசமாக தான் மேடம் எங்க இருப்பேன். அவள் அப்படியெல்லாம் சொன்னியாமே? அவ அட்லீஸ்ட் உங்ககிட்ட உண்மையை சொன்னால. சொன்னேன், அதுக்கப்புறம் நான் நல்லா தான் மேடம் இருந்தேன். ஆனால் எங்க மேடம் என்னை போகும்போதெல்லாம் என் உன்னை அத்தை கண்டாலே மாமா பிடிச்சால இது காணல, வரைக்கும் என் என் கிட்ட அத்தை வராத, நீ கிட்ட மேடம், அம்மா இது போட்டிருக்கிற வரைக்கும் என் நேரம் அத்தை கூட மாமா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். என்கிட்ட வந்து உட்காந்து இப்படியே பண்ணுமா எதுவுமே சொன்னதில்லை. என் அத்தை மாமா மேல இது வரைக்கும் எனக்கு மரியாதை இருக்கு மேடம். அவங்களுக்காக தான் எவ்வளவு போனாலும் போட்டும். என் பாப்பானா எங்க குடும்பத்திலயும் ஃபர்ஸ்ட் வாரிசு, ஆம்பளை வாரிசுனா என் பிள்ளை தான். அதே மாதிரி அவங்க ஃபேமிலிலயும் அப்படிதான் மேடம். பேர பிள்ளைன்னா என் பையன்தான். ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாங்க. அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறானோ இவர் மேல பாசம் வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நான் என்னாலும் என் பாப்பானாலும் அவங்களுக்கு உயிர் எனக்கு தெரியும். அதனாலதான் சரி போட்டும், நம்ம லைஃப் தான் இப்படி போச்சு, பிரிஞ்சிருந்தாலும் அத்தை மாமாவுக்காக என் பிள்ளைக்காவது இப்படி இருந்துட்டு போலாமே அப்படின்னு தான் மேடம் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் இவர் இங்க பிரிச்சு வச்சு 1 மாசம் ஒழுங்காதான் மேடம் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றேன். சாயந்தரம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, ஒருத்தவங்க கூட உன்னி கூட பைக்ல சுத்திட்டு நடந்தாலாம் அப்படின்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல மேடம். வந்து பேகை வச்சதான் உண்டு சுவரோட சேர்த்து கழுத்தோட பிடிச்சிட்டு, நீ அந்த மாதிரி மறுபடியும் அவங்க கூட கான்டாக்ட் வச்சுட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு வாயத்தடைக்கு மிதிச்சாரு மேடம். முடியாம அப்படியே போய் விழுந்து டாக்டர்கிட்ட போன் பண்ணி கேளுங்க மேடம், நான் எத்தனை நாள் அழுதுருப்பேன். காத்துல இருந்து பிளட் வந்தப்போ ஃபுல்லா வருதான் மேடம், மருந்தா தருவாரு. வேற ஹாஸ்பிட்டல் போய் பாரு, இப்படி வச்சுட்டு இருக்காத, எவ்வளவு வலிய வச்சுட்டு என் வீட்டுல சொல்லாம இருக்கா. அந்த அளவு ஒண்ணு அடிக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாரு இருக்கா? உன் மனசாட்சி உன் அப்பா கூட ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டாரா? நீ அப்பான்னா எனக்கு உயிர் மேடம். அவரு கூட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்னம்மா உன் மனசுல இருக்கு, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசினது இல்ல மேடம். வந்த உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமா அவ்வளவு அவனை பார்த்துட்டு வந்திருப்பா, அவனுங்க நினைப்புல கிடக்குறா, ஒரு நாள் சாப்பிடலனாலும் அப்படிதான் மேடம் சொல்லுவாங்க. இந்த வீட்டுல சாப்பாடு வாங்கி சாப்பிடவே எனக்கு தோணாது மேடம். எதுக்கு இவங்கள்ட்ட திட்டு வாங்கி சாப்பிடணும், எதுக்கு அசிங்கப்படணும் போகணும். இவரும் அப்படிதான் மேடம், பார்த்த உடனே பெண் வந்துட்டா அப்படின்னு. இந்த மாதிரி பிரச்சனைக்கு அப்புறம் தான் மேடம் நான் இந்த மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்ன அவன் மேல அந்த அளவுக்கு என்ன கோவம் கேவலமா பட்டது கிடையாது நினைச்சிட்டியாடா? சரி, நான் தப்பு பண்றப்ப நீ தானே கூட இருந்த, அந்த நேரம் என்ன சோரோட இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி 2 அடியும் விட்டு என்ன இப்படி எல்லாம் பேசிருந்தேன்னா நான் இந்த மாதிரி போயிருப்பேனாடா அப்படின்னு கேட்டா ஒண்ணு சொல்லுவான், ஆமா அந்த மாதிரி போற பொண்ணுங்க தான் இப்படி போவாங்க, வேற யாரும் இப்படி எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசுவாங்க. என்ன பண்ண சொல்லுமா? ரெண்டு பேரோட நீங்க வாழ்ந்த வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை. அது எனக்கும் தெரியுது மேடம். அப்புறம் எதையுமே நியாயப்படுத்த முடியாது. அவரோட கோவம் நியாயமானது. அந்த கோவம் கொஞ்சம் லேட்டா வந்துடுச்சு. அது முன்னாடியே வந்திருந்தா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன். இப்ப நீ புரிஞ்சுக்கோ, உன்னோட நிலைமைக்கு காரணம் அவர் இல்ல, அந்த பையன். உன்னோட இந்த நிலைமைக்கு அவன் கரெக்டா உன்னை யூஸ் பண்ணியிருக்கான். உன்னோட அப்பா அம்மா உன்னை வெறுக்க மாட்டாங்க. அந்த கோவத்துல அந்த வருத்தத்துல பேசுறாங்க. உன் புருஷன் இன்னும் உங்கூடதான் இருக்காரு, உன்னை விட்டுட்டு போல. என்னதான் கோவம் காமிச்சாலும் திட்டினாலும் உன்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது, உன் வாழ்க்கையை கெடுத்தது அந்த பையன். அதை புரிஞ்சுக்கோ. நீ உன் மேல அத்தனை அக்கறை இருக்க, அந்த அளவுக்கு அக்கறை இருக்கிற பையன்னா எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கட்டும்னு போயிருப்பான். அன்னைக்கு உன்னை சுத்தி வரான்னா உன் சொத்து, உன்னோட அழகு எல்லாமே நான் தான் மேடம் அப்புறம் போனேன். அவன் ஒதுங்கிட்டான். இவங்க அடிச்சு இது பண்ண அப்புறம் அவன் ஒதுங்கிட்டான். அதுக்கப்புறம் இவர் வந்து சந்தேகப்பட்டு அடிச்சாருன்னு சொன்னேன்ல, பைக்ல போனேன் அப்படின்னு. எந்த கான்டாக்டும் இல்லாம ஒழுங்காதான் மேடம் இருந்தேன். அந்த நேரம் தான் இவங்க எல்லாரும் அப்பாவும் இவருமா சேர்ந்து அடிச்சாங்க. அடிச்ச மறுநாளே நான் அவனை தேடி போனேன். பாத்தியா, அப்போ அவ்வளவு ரோஷம் வருது இல்ல? அப்ப நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்க, அவருக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கும். அப்படி என்ன வீம்பு? நீ பண்ண தப்புக்கு அது தண்டனை ஏத்துக்க வேண்டியதானே? அவங்க சந்தேகப்படக்கூடாதுதான். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஏன் அந்த பொறுமை இல்ல? இனிமையாவது வாழ்வாரு நல்லா. வேண்டாமா அந்த 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 உறவு வேண்டாமா? அது உனக்கு நல்லது இல்லை. உன் பையனோட வாழ்க்கையும் அது பாதிக்கும். உனக்கு வீட்டுல இருக்கிறவங்க யாருமே உன்னோட இருக்க மாட்டாங்க. அந்த பையன் நல்ல பையன், உன்னை சொல்லி புரிய வைக்கலாம். உங்க வாழ்க்கையில இதில் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க.
இனிமையாவது நல்லபடியா பண்பாடோட கலாச்சாரத்தோட வாழ பாருங்க. கேப்பியா லிசி? பண்றியா? இவர் கூட வாழ மாட்டேன் மேடம். நீதான்ப்பா பேசணும். நான் பேசியாச்சு. நீதான் அவளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டு ஒருத்தர் திருந்தி வரும்போது, அதை உணர்ந்து வரும்போது அவங்களை இன்னும் நோவு அடிக்க கூடாது. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதை நம்ம மறுபடியும் சபத்துல குத்துற மாதிரி அது குத்தக்கூடாது. இனிமேல் நான் அதை பற்றி பேசவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். இனி அதை குத்தி காட்டவும் மாட்டேன் மேடம். எங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைப்பா. அவளுக்கு அந்த நம்பிக்கையை கொடு. நான் அந்த நம்பிக்கை அவளுக்கு கொடுப்பேன், ஆனால் அவள் வந்து ஏற்றுக்க மாட்டாளே. நீங்களே சொல்லிட்டா அவள்கிட்ட பேசுங்க. பக்கத்துல போய் உட்காருங்க. என்னச்சா முத்து பொண்ணு? லிசி, லிசி. போவையா, உன்னை வருத்திட்டு எனக்கு வேண்டாம். நீ இந்த இருக்க வச்சுட்டு 2 வருஷம் என்ன ஞாபகம் வரல. இப்ப மட்டும் எதுக்கு நான் வேணும்? 1.5 வருஷமா உன்னையாவே எனக்கு இருக்குது. உனக்கு தான் லிசி இல்லை. நான் வந்தாலும் நீ திட்டி அனுப்புவேன். வேட யூஸ் பண்ணிருப்பியாடா? ஓ என் அக்காவை, அது என் அக்கா யாருக்கு? இன்னைக்கு அவலமா பேசும்போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா நான் இப்படி எல்லாம் போயிருப்பேனாடா? என் அக்காவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ற. அப்போ நான் உங்க என்ன அக்காவுக்கு மட்டும் நான் செய்யணும்? சப்போர்ட் பண்ணனாலே. நீ யோசித்து பாருவையா. நான் அன்னைக்கு அந்த இருந்த hospital ல ஆத்திரத்துல வச்சு- நான் திட்டினேன். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் போன் பண்றேன், உனக்காக பேசுறேன் பையா. இப்படியாக நான் எனக்கு அக்காளு வேற ஆயிரம் இது இருக்கும் பையா. அக்கா தங்கச்சி சண்டை 1 நிமிஷம் இருக்கானா 1 நிமிஷம் போயிரும். என்ன சொல்ற? நீ என்ன அவளை என்னடி சொல்லிட்டு போன? அப்படி இப்படின்னு திட்டிட்டு ஒன்ன மாதிரி அவங்க இல்ல, அவங்க யோக்கியமா இருக்காங்க. நான் அப்படி நீதான் அப்படி சொல்லல. போயிட்ட, நீ ஏன் அடுத்தவங்கள தப்பா பேசுறேன்னு என்கிட்ட கேக்குற. அந்த நான் அந்த இடத்துல சொல்லல அந்த லிசி. நீ அளவுக்கு அந்த இடத்துல போயிட்டேல்ல. புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னமா பண்ணிட்டு? விடுவையா, எனக்கு ஒண்ணும் சுத்தமா வருத்துட்டேன் பையா. ஒரு நாளாவது என்கிட்ட வந்து பாசமா ஒரு வார்த்தை பேசியிருப்பியாடா நீ? நீ முகம் கொடுத்து பேசிருக்கியா லிசி? நானும் உங்ககிட்ட பேசணும். நான் இன்னைக்கு வந்து அழுதுட்டு உங்ககிட்ட பேசணும் தெரியுமா? Husband and wife நீ என்ன மாதிரியாடா நீ? சொன்ன தெரியுமா? ஆமா, என் அம்மா வீட்டுல இருக்க. என் அம்மா வீட்டுல என்னை விட உன்னை ரொம்ப பாத்துப்பாங்க. உனக்கே தெரியும். 4 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பையன். நீ வந்ததுல இருந்து உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கு. என் அப்பா என் மேல உயிரா இருப்பாங்க. அவங்க கூட நீ எடுத்துக்கிட்ட. நானா லிசி என்கிட்ட எடுத்துக்கிட்டேன்? என் அப்பா கூட என் மனசு புரிஞ்சுக்கல. ஒன்னு நான் தேடி வந்தப்போவே என் அப்பாவை நான் விட்டுட்டுதான் வந்தேன். எவ்வளவு சொன்னாரு, எனக்கு அழுதாரு, விட்டுதான் வந்தேன். இப்பவும் என் அப்பாவாது எனக்காக பேசுவாரு, என் அப்பாவது என் மனசை புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன். அவரும் புரிஞ்சுக்கல. அவரே நடிச்சாரு. அடிச்ச மறுநாளே வந்து காலை பிடிச்சு வச்சு மருந்து போட்டு வந்தாரு. நீ என்ன இத்தனை வாட்டி அடிச்ச பையா? 8 வாட்டி நீ அடிச்சுட்ட. என் காலை 8 வாட்டி வலிக்குது அடிச்சேன். பையா. நொண்டு அங்க இருந்தே வந்தேன். தெரியும் லிசி. முடியல, 2 நாளா நான் சாப்பிடாம அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் அடிச்சிட்டு அதே கோவம் அப்படியே இருக்காது லிசி. ஆமா, அடிக்கிற 5 பிறகு நாளா லிசி சாப்பிடாம அந்த இருந்தேன். வந்து பாத்தியா? நீ சாப்பிட்டு ஹெல்த்தா நல்லா தானே இருந்த. பச்சை தண்ணி கூட இல்லாம இருந்த. நீ பாத்தியா? அந்த வந்தாலே அளவு நீ நான் வந்தாலும் வெறுத்துட்டவையா? பிடிக்காது நீ லிசி. வெறுத்துட்ட. நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்ற, ஐயோ எனக்கு லிசி வேணும், எனக்கு லிசி வேணும், என்ன லிசி வேணும்னு பேசுறே தவிர அன்பு காட்ட மாட்டேங்கிற. என்ன பிடிக்க அன்பு காட்டின மாட்டேங்கிற. நீ உனக்கு என்னை பிடிக்கலையா? நான் என்ன லிசி சொல்லிட்டு? நான் நான் எவ்வளவுதான் எத்தனை நாள் மறுத்தாலும் வந்து நைட்டு கேட்டிருப்பேன். அவங்க அம்மா கேளுங்க மேடம், அவங்க அப்பா கேளுங்க. நம்ம எவ்வளவு நாள் பேசி உண்மையை சொல்லுங்க. உங்களால மனசால அவளை ஏத்துக்க முடியுமா? இல்லைன்னா விட்டுடுங்க. மனசால் நான் நான் ஏத்துக்க எதுக்கு மாட்டேன். சொல்றேன் தெரியுமா? இப்ப எங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணு சொல்றா பாத்தீங்களா? அவங்க மனசுல அந்த கரை கொஞ்சம் கூட இருந்தா கூட அவங்களோட வாழ முடியாது. நீங்க கண்டிப்பா மேடம். மன்னிக்க முடியுமா? மன்னிச்சு மறந்து வாழ முடியுமா? மறந்து வாழல மேடம். நான் சத்தியம் ஏன்னா மனசாரி. ஏன்னா அம்மாடி, இப்பவும் கூட நான் அவளை இங்க லவ் பாரு பண்ணிட்டு தான் லிசி. மேடம் இருக்கேன். லிசி, நீ வருத்தப்படுற இல்ல, உன் மனசை யாரும் புரிஞ்சுக்கலன்னு நாங்க கேக்குறோம் உங்ககிட்ட. உன்னால மறக்க முடியுமா அவரை? முடியாது மேடம். எனக்கு ஆறுதலா 1.5 வருஷமா அவன் மட்டும்தான் அது மேடம் சும்மா இருந்திருக்கிறான். ஆறுதல்ங்கிறது வந்து சும்மா ஒரு வேஷம். ஆறுதல்னு நீ நினைச்சுக்கிற. எப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இது இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால உனக்கு அது ஆறுதலா தோணுது. ஆனா இந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணமே அவன் தான். நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன் மேடம். இவர்கிட்டயே நான் சொல்லி அழுதுருக்கிறேன், என் அப்பாட்டையும் அழுதுருக்கிறேன். எனக்கு இந்த வீட்டுல ஒரு அன்பு, என் அப்பாவே என்னட்ட, இவர் தான் இல்ல, என் அப்பாவே என்னட்ட
மக்களே மூளைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசமா இருந்துட்டு கண்டிப்பா எல்லாமே மறந்துருப்பேன் மேடம். மறுபடியும் மறுபடியும் அவ அவன்கிட்ட பேசுறா, அவ அவனையே நினைச்சிட்டு இருக்கிறா. சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தா போதும் உடனே அவனுக்கு கனவுலையாக்க அவன் மிதந்துட்டு இருக்கிறா. சும்மா இந்த வெளியில பார்த்துட்டு இருந்தா போதும் உடனே சொல்லுவாங்க எங்க அம்மா வந்து பச்சையா பேசுவாங்க மேடம். அவங்க கூட கடக்கறத பத்தியே யோசித்துட்டு வேற ஒண்ணுமே நினைச்சாத லைஃப்ல அப்படின்னு. நான் ஒரு நாள் நான் போய் இவகிட்ட பேசணும்னு சொல்லி நானாக ஒரு நாள் போய் அழுதுட்டு பேசியேன் மேடம். லிசி பேசு லிசி, நான் பண்ண தப்பு தான், சரி உன்னை அடிச்சது தப்பு தான், ஆமா சரி மேடம், போட்டு இவர் வந்து நான் சொல்லி பேசினாரு. பேசினேன். நான் தான் ஆனால் சொன்னேன் என்ன சொன்னான்னு தெரியுமா மேடம், நீ வேணா எங்கள் அப்பாவுக்கு பையன் மாதிரி இல்லை, நீ வேணா பையனா வேணா இருந்துக்க பையன், ஆனால் சத்தியமாக நான் இனிமேல் உங்கூட வாழ போகிறது கிடையாது. நான் நீ வந்து பேசுனா உங்கூட பேசுனா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன்னு நீ நினைக்கிறியா, உங்கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீ நினைக்கிறியா, நீ எங்கள் அப்பா கிட்ட வேணா மகனாக வேணா இருந்துக்கோ, அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையாக வேணா இருந்துக்கோ, ஆனால் சத்தியம் இனிமேல் உங்க கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன், இனிமேல் அந்த எண்ணத்தோடய நீ நீங்கள் இருக்கும், நீ எங்கிட்ட வரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. முடிவு பண்ணீங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்கன்னு. நான் சொல்லறது சொல்லிட்டேம்மா, அது பாரு, அது உனக்கு சரியான ஒரு விஷயம் இல்லை. நீ நினைச்சுக்கிற, தப்பா நினைச்சுக்கிற. அவர் உனக்கு ஆதரவா இருப்பாரு, பாசமா இருக்காருன்னெல்லாம். உனக்கும் நல்லதில்லை, உன் பையனுக்கும் நல்லதில்லை. கல்யாணம் ஆன பொண்ணு, குழந்தை இருக்கா, புருஷனோட இருக்கா, எல்லாம் தெரிஞ்சு உன் வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிருக்காருன்னா அது சரியான விஷயம் கிடையாது. உன்னை பத்தி அக்கறையும் இருக்க கிடையாது. என்ன வேணும்னு முடிவு பண்ணிக்கும். நீங்க 2 பேரும் பேசி தீர்மானம் பண்ணுங்க. ரொம்ப பர்சனலான விஷயம். கரெக்டான முடிவெடு. ஒரு விதத்துல நல்லது. அட்லீஸ்ட் எல்லாம் வெளிப்படையா பேசி முடிச்சிட்டீங்க. என்ன ஒருத்தர் ஏமாத்திக்க மாட்டீங்க, ஏமாத்திக்காதீங்க. வெளிப்படையா பேசிட்டீங்க, என்ன இருக்கோ பேசி கொட்டிடுங்க. அப்புறம் முடிவு பண்ணுங்க என்ன பண்ண போறீங்க. ஊர்ல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க எல்லாம் 2-3 நாளைக்கு பேசுவாங்க, 10 நாளைக்கு பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழணும். நல்லா வாழ்ந்து காமிங்க. இந்த பாருமா, ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும்னு நீ வலியுறுத்துறல, ஒரு பொண்ணோட மனசை அவர் புரிஞ்சுக்கல, யாரும் புரிஞ்சுக்கல வீட்டுலன்னு சொல்றல, அது மாதிரி ஒரு ஆணோட மனசையும் புரிஞ்சுக்கணும்ல. அவருக்கு எவ்வளோ பொசசிவ்னஸ் இருக்கும். ஒரு பொண்டாட்டிய வந்து அது ஒரு ஆணுக்கு தான் அது தெரியும். அது எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்கான விஷயம் தெரியுமா. அந்த மேல் ஈகோ எப்படி ஹர்ட் ஆகும் தெரியுமா. நீ சொல்லாம சொல்றது அது, நீ கையாளாத ஆகாதவன்னு சொல்றது அது. அப்படிதான் மேடம் ஊருக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி பப்ளிக் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லி. அது ரொம்ப பெரிய புரியறதா இப்போ. அது எவ்வளோ ஹர்ட்டிங் விஷயம் தெரியுமா. ஏன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டிங்கிறது மனைவி, கணவன் மனைவி வந்து அவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு. அதுல ஒருத்தர் வந்து நமக்கு சீட் பண்றாங்கன்னா தாங்கிக்க முடியாது. பெண்கள் அழுதுடுவோம், சண்டை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அவங்களால அது பண்ண முடியாது. மனசுக்குள்ளேயே வச்சு அதை எப்படி வெளியே வரும் சொல்ல முடியாது. அந்த ஏமாற்றம் இருக்குல்ல, தாங்க முடியாதுமா. நம்ம மனைவி, நம்ம பையனோட அம்மா நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தரோட நெருங்கி பழகிறான்னா எப்படி தாங்கிக்க முடியும். அவர் பயந்துருக்காரு, உன்னை திட்டினா, உங்ககிட்ட சண்டை போட்டா நீ விட்டுட்டு போயிடுவியோ. அவர் உங்க வீட்டுல வந்து செட்டில் ஆயிட்டாரு, கம்ஃபர்டபுளா அப்பா அம்மாவோட அட்டாச்ட் ஆயிட்டாரு. அதை விட்டு, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போறதுக்கு அவருக்கு பயம். அதனால நீ போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் பேசாம இருந்திருக்காரு. அது அந்த பையன் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கான். லிசி, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நீ பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்க. யூஆர் அன் அட்ராக்டிவ் கேர்ள். அதுதான் பிரச்சனையே. அதை புரிஞ்சுக்கோ. இந்த அழகு, இளமையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்.
அது போர் அடிக்கும் போது தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் இருக்கிறது இந்த மாதிரியான உறவு மட்டும்தான். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு முறையான ஒரு உறவு, அது மட்டும்தான் நம்ம கூட சாகிற வரைக்கும் இருக்கும். அது மட்டும் புரிஞ்சு. 2 பேருக்கும் பாவ மன்னிப்பு நாள் முடிச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த அழுக்கையெல்லாம் மூட்டை கட்டி குப்பையில போட்டுட்டு கிளம்புங்க. நல்லபடியா வாழ பாருங்க. பையனை நல்லபடியா வளர்க்க பாருங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும்னா நாங்கள் சந்தோஷமாக வாழுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மேடம். அவள்கிட்ட சொல்லுங்க, எங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? லிசி லிசி இங்கே பாரு. லிசி, நீ தான் இறங்கி வர மாட்டேங்கிற, நீ தான் முரட்டு பிடிக்கிற. நீ இப்போ எடுக்கிறது முடிவு தான். நீ இந்த நிமிஷம் நீ எடுக்கிறது முடிவு தான். அது வாழ்க்கையை நல்லபடியாகவும் கொண்டு போகும், கெட்ட வழியாகவும் கொண்டு போகும். இட்ஸ் அ சாய்ஸ். கிராஸ் ரோட்ல இருக்க நீ. இப்படி போனா இந்த பக்கம் ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கும், ஒரு சிலது நீ இழக்க வேண்டி இருக்கும். இந்த பக்கம் போனியானா அது வேற விதமா இருக்கும். நீ எதை சூஸ் பண்றங்கிறது ஒன்று இருக்குல்ல, கரெக்டா சூஸ் பண்ண. உன்னை யாருமே குற்றவாளியை பார்க்கலம்மா. யாருக்கும் பார்க்கறதுக்கு இது கிடையாது. எல்லாரும் லைஃப்ல ஏதாவது ஒரு தவறு பண்ணறது உண்டு, வேற வேற விதமா. அதை மீண்டு வர்றதுதான் முக்கியம். ஒரு வாட்டி சின்ன ஒரு தப்பு பண்ணோங்கிறதுக்காக உள்ள போயிட்டு இருக்க முடியாது. இது பெரிய தப்பு தான், மன்னிக்க முடியாத தவறு தான். ஆனா அதை மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் அவர் ரெடியா இருக்காரே. அவர் இங்க சொல்லிடுவாரு மேடம், வீட்டுல போயிட்டு அதே வேர்டு யூஸ் பண்ணி தான் திட்டிகிட்டே இருப்பாரு. எத்தனையோ வாட்டி நான் கேள்விப்பட்டுட்டேன் மேடம். ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, நான் ஒன்னும் அடிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன்டி. அப்படிதான் மேடம் சொல்லுவேன், அப்படிதான் இருப்பேன். ஆனா அங்க அவர் இப்ப என்ன பண்றாரு, அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது மேடம். இப்ப என்கிட்ட டென்ஷன் ஆவாரு. ஆவிட்டு சொல்லுவாரு, நான் இப்போ கோவப்பட்டேன், எனக்கே தெரியல, நான் என்ன போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணணும் அப்படிம்பாரு. நீ முதல்ல முடிவு பண்ணிட்ட அவர் அப்படிதான். கேட்டு பாருங்க மேடம், சொன்னாரா சொல்லலையான்னு. அதெல்லாம் பழசு. இப்ப நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. அது மாதிரி ஒரு நாள்ல எல்லாம் சேஞ்ச் ஆக போறது இல்ல. ப்ரிப்பேர்டா இருக்கணும், அது கொஞ்சம் டைம் விடணும். அந்த காய ஆறணும் இல்லம்மா. கத்தியால குத்தி கீறி எல்லாம் பண்ணியாச்சு. மருந்து போட்டு அப்பவே ஆற போறது. நான் மருந்து தான் போட சொல்றேன். ஆறறதுக்கான டைம் விடுங்க. 2 பேரும் தான். மருந்தெல்லாம் போட்டுட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி கீறிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இருந்தாலும் அப்படிதான் மேடம் நடக்கும். காயப்படுத்தினது நீதான் மருந்து போடணும், அவர் இல்ல. அவரை நினைச்சிட்டு இவர் கூட இருக்க முடியாது மேடம். அப்போ உன்னால அவரை மறக்க முடியல, அதான் உண்மை இல்ல. அத சொல்லு. எதுக்கு தேவையில்லாம அவர் மேல பழிய போடுறேன்? பாருப்பா, அவன் மனம் திருந்துவான்னு தான் இவ்வளோ நேரம் நான் பேசினேன். அப்படிதான் மேடம். ஆனா அவன் மனசு பூரா அந்த பையன் தான் இருக்கும். அப்படி ஒரு மனைவி உனக்கு தேவையா? நான் விருப்பம் போல் நடக்கட்டுங்க மேடம். எனக்கு என்ன பிள்ளை மட்டும் எனக்கு வேணும் மேடம். எனக்கு உறவுன்னு சொல்லி அவங்க ஒருத்தம் தான் உண்டு. ரொம்ப தர மாட்டேன் மேடம். பாப்பானுக்கு வேணும். நான் தனியா இருந்தாலும் இல்லை, நான் அனாத ஆசிரமத்துல கொண்டு சேர்த்துருங்க மேடம். என்ன என் பாப்பாவை நான் அவங்க கூட இருந்துட்டு போறேன். எனக்கு இன்னும் இந்த உறவுமே இல்லை. என் அப்பா அம்மா கூட எடுத்துக்கிட்டா. எனக்கு நீ தானே அந்த முடிவு எடுத்த, அந்த பையனை மறக்க முடியலன்னு. நாங்க யாரும் அந்த முடிவு எடுக்க சொல்லியே, அவர் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. நீ தானே அவரை வேண்டாம் சொன்ன. யார் இல்லைன்னு புலம்புனா அப்புறம் குழந்தையும் கொடுக்க மாட்டேங்கிற, நீயும் வாழ மாட்டேங்கிற, அவர் என்ன பண்ணுவாரு?
ஏதா ஒண்ணுக்கு ஒத்து வரணும்ல. அது எப்படி குழந்தைய விடாம இருப்ப நீ? நீ தான் ஒன்னு சூஸ் பண்ணிட்ட அவரோட தான் வாழ்வேன்னு. அப்புறம் குழந்தைக்கு என்ன வேலை உன் கூட? பாப்பா எனக்கு வேணும் மேடம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? பாப்பாவும் வேணும் புருஷனும். வேற மேரேஜ் பண்ணி சொல்லுங்க மேடம். என்னை பொறுத்தளவு எனக்கு என் பாப்பா மட்டும் கொடுத்துருங்க. பாப்பா வேணும்னா பாப்பாக்காக அவரோட வாழணும். முடியாது மேடம். அப்ப பாப்பாவுக்கு விட்டு கொடுத்துடு. பேசணும் செத்துறேன் மேடம். அவனை நினைச்சிட்டு கூட எல்லாம் இருக்க சரி முடியாது. ஒரு விஷயம் பண்ணு. பாப்பா இல்லைன்னா அந்த பையன் யாரு வேணும் உனக்கு? ரெண்டு பேரும் மேடம். நடக்காது. பாப்பா இவரோட பையன் அவரோட வாழ முடியாது. உன்னி கிருஷ்ணனா உன் பையனா யாரு வேணும்? ஏதோ ஒண்ணுதான் முடிவு பண்ணிக்கும். அதான்ப்பா முடிவு. உன்னி கிருஷ்ணனா வேணும்னு சொன்னா பாப்பா உங்ககிட்ட குடிச்சிட்டு போவா. இல்ல பாப்பா தான் வேணும்னா உங்க கூட வாழ்வா. அவ முடிவு பண்ணிக்கிட்டு அவ இஷ்டம். பாப்பா வேணும் மேடம். ஆனா இவன் கூட வாழ மாட்டேன் மேடம். நீ தான் எடுக்கணும் முடிவு. அவன் கூட அவள் சொல்லிட்டாளுங்க மேடம், அது நான் வாழ மாட்டேன் அப்படின்னு. எனக்கு என் பையன் வேணும் மேடம். அவளும் என் கூட இல்லை, நான் பையனும் என் கூட இல்லைன்னா உனக்கு வேண்டிய அந்த பிள்ளைக்கு வேண்டியாச்சு நீ சரியா? என்னம்மா? ம் அதான் நான் சொல்லிட்டேனே மேடம். பாப்பாவுக்கு வேண்டி நான் இவனை விட்டுருவேன். ஆனா எனக்காக இவன் கூட எல்லாம் சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டேன். அவனை மனசுல நினைச்சிட்டு இவன் கூட குடும்பம் நடத்த என்னால முடியாது. தனியா இருக்கியா? ம் தனியா வாழ்வியா? ம் இருக்க மேடம். எங்க இருப்ப? ஏதாவது ஒரு வேலை வீட்டுல. சரிப்பா, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க. அவன் வேண்டாம் சொல்லிட்டான். கோர்ட்டு மூலியமாக குழந்தை வாங்கிக்கலாங்களா மேடம்? அது நீங்க நீதிமன்றத்துக்கு போனா அவங்க சொல்லுவாங்க முடிவு. ம் சரி, லாஸ்ட்டில் கடைசி வரை வேணும் பிள்ளை பார்த்துக்கலாம். உங்க பிள்ளை தானே, தாராளமா போய் பாருங்க. டிசி சின்ன மனசுல ஆக்கணும். ஒரு பிள்ளை உனக்கு வேண்டிய இல்லை, உன பிள்ளை வேண்டிய. அதான் நான் தனியா இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல. உனக்குதான் நான் வேணான்ட்டேன்ல. போ. இந்த பையன் மனம் தெரிஞ்சிட்டான். அவன் விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கான். நீ தான் விடுறது இல்ல. கிளம்புப்பா. இதுக்காக தான் நீ அடி வாங்கின இல்லடா. அடி வாங்கினா எல்லாம் சரிதான் சரியா? நீ உனக்கு இப்ப எனக்கு லைஃபும் உனக்கு என்னடா ஆச்சு? நீ லைஃப் உடம்புக்கு ஆசைப்பட்ட மாதிரி தானே ஆச்சு. இது ஃபர்ஸ்டே நீ பண்ணி இருந்தியானா நான் விளைவி இருப்பேன்ல, இங்க இருப்பேன்ல, நான் தனியாவது இருந்துட்டு போயிருப்பேன்ல. இப்போ அநியாயமா விட்டுட்டு போறேன்னு சொல்ற. 1.5 வருஷமா உனக்காக தானடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டு பாரு, அவனை தொடவாவது விட்டுருப்பேன் நானு. பக்கத்துல இருந்து பேசியாவது இருப்பேன் கேட்டு பாருடா. உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு கேவலமா நினைச்சிட்டேல நீ. அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டேல. என்னடா அர்த்தம்? இப்போ ஆக்கிட்டேல நீ அப்படியே. இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. தவறுகளை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறோம், அதை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த பையன் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லையா நீ? அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல.
அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. வேற மேரேஜ் பண்ணிப்பேனான்னு கேளுங்க மேடம். ஹஸ்பண்ட் தான் நிம்மதியா இல்ல. இவன் வேற மேரேஜ் பண்ணிப்பேனான்னு கேளுங்க மேடம். சரி, ஒரு மேரேஜ்ல இப்ப அவர் இன்னொரு மேரேஜ் பண்ணிப்பாரு வச்சுக்கோ, அந்த பொண்ணு வாழ்க்கை எடுக்க போறீங்களா? பண்ணிக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். அப்படியா? கேட்கலாமா? கேளுங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுப்பா, இந்த பொண்ணை விட்டுட்டு போனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? பண்ணிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் மேடம் அவனோட மனசு. நான் எவ்வளவு தூரம் என்ன love இந்த மாதிரி ஒரு மனசு தெரிஞ்சுதானே அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. அப்ப தெரியலையா? அப்ப எங்க போச்சு அந்த மனசு? அப்பாவை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து, மனசு தெரிஞ்சுதானே அவனோட ஓடி போன. அப்ப இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினது போயா? இது விட்டுட்டு போக சொன்னது? விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தானே மேடத்தின்னு. நான் அவளை அப்படி சரி அவள் சந்தோஷமா இருப்பான்னு சொன்னா அவளை நான் விட்டு போவேன். அவள் இமோஷனலா நெருக்கடி கொடுக்குற நீ அவளுக்கு. இல்ல இல்ல அப்படி இல்ல, அவள் சந்தோஷமா இருப்பான்னு சொன்னா நான் சத்தியமா விட்டுட்டு போவேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே, அவன் நிம்மதியா இருந்திருப்பால. நீ என்ன பத்தி கவலைப்படாத மனசாச்சா. நீ உனக்கு பாப்பாக்கு வேண்டியது, நீ உனக்கு குடும்பத்தை கூட போயிரு. நீ என்ன பத்தி கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? நான் கல்யாணம் பண்ணதான் அவளுக்கு லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணங்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே. என்ன கேரண்டில அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு? எனக்கெல்லாம் ஒரு வேளை கல்யாணம் பண்ணி அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் யாராவது வீட்டுக்குள்ள போயிருந்தா? என்னப்பா அவனோட முடிவு, ஃபைனல் முடிவு? என்ன சொல்றது, அவளை என் கூட வரணும்னு ஆசையா இருந்தா கூட்டு போறேன் மேடம். அவங்க வீட்டுல இருந்து யாரும் எனக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது என்கிட்ட. அவங்க கிட்ட நான் எதுவும் கேட்கவும் இல்லை. இப்போ அவன் வேண்டாம் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்றது? நீ தெருவில் விட்டு போக முடியும். அவர் குழந்தைய கேக்குறாரு. அது அவள்கிட்ட கேட்டு பாருங்க. அவ குழந்தை அவ கொடுக்கறத அவளுக்கு அவ இஷ்டம். குழந்தை இல்ல, அவர் குழந்தை. அது அவரோட மனைவி உங்க கூட வராங்க, ஆனா குழந்தைய எப்படி கூட்டிட்டு போவீங்க? காம்ப்ளிகேஷன் ஆச்சே. குழந்தைய அவரோட அனுப்பிட்டு நீங்க தாராளமா கிளம்பி போங்க. ஓகே, கேட்டு பாருங்க. நீ சொல்லுப்பா. எல்லாத்தையும் அவங்க சொல்லுங்க சொன்னா எப்படி? குழந்தையும் விட மாட்டேன், அவரோட வாழவும் மாட்டேன், உங்க கூட தான் வருவேன். அப்ப நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், மத்தவங்க எல்லாம் டம்மி. சரிப்பா, கூட்டிட்டு போறியா? குழந்தைய விட்டுட்டு வர சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போ. குழந்தை விட்டு வரலையா நீ? விட்டுட்டு வரையா கேட்டா அவ மாட்டேன்னு தான் சொல்லுவா. நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னா பாருங்க, அவ குழந்தைய விட்டுட்டு போகணும். முடிவு பண்ணீங்க. அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லம்மா? அவருதான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னாரு மேடம். எங்க வீட்டுல உள்ளவங்களும் சொன்னாங்க, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ வேணான்னா விலகிரு, உன் பாப்பாவை எடுத்துட்டு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க தெரியுமா, நீ பாப்பாவை எடுத்துட்டு போ அவனை கூட. என் அப்பா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாரு மேடம், பாப்பாவோட சேர்த்து. அவர் அப்பவும் பார்த்துட்டு தானே மேடம் இருந்தாரு. நீ தானே என் பாப்பா அவனுக்கு. இப்ப அவர் குழந்தைய கேக்குறாருமா, கோவத்துல ஏதாவது பண்ணிருக்கலாம், ஏதாவது திட்டிருக்கலாம். நீயே உன் வாயிலேயே சொன்ன, எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்னோட பாப்பானா அவ்வளவு உயிருன்னு. குழந்தைய அவருக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லம்மா? குழந்தைய கொடுத்துட்டு நீ தாராளமா அவரோட போ. நாங்க நிறுத்த முடியாதோன்னு. முடியாது மேடம், பாப்பா வேணும் எனக்கு. அப்ப இவர் வேண்டாம் வச்சுட்டு. முடியாது மேடம். ஏதோ ஒண்ணுக்கு ஒத்து வரணும் இல்லம்மா? சரி மேடம், நான் தனியா இருந்துக்கிறேன், பாப்பா என் கூட இருக்கட்டும். கிளம்புங்க. ஒழுக்கமா இருக்கணும். என்ன நீ தப்பு பண்ணியானா அந்த ஃபேமிலியில உள்ளவங்க யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மேடம். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அது மாதிரி அவர் ஃபேமிலிலயும் போய் யாருமே ஆனா பையனை வந்து பாப்பாங்க. சரி, அவர் பையனை வந்து பாப்பாரு, உன் மாமியார் மாமனார் வந்து பாப்பாங்க, உன்னோட அப்பா அம்மா வந்து பாப்பாங்க. உனக்கு தான் ஒன்னதான் அவங்களுக்கு, நீ தான் வேண்டாம் சொல்லிட்ட. நான் பையனை பாக்குறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. சரி, அது முடியாதுன்னால நீ சொல்லவே முடியாது. நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த ப்ராப்ளம்ஸ். என்னன்னா நீயா ஒரு முடிவு எடுக்கிற, அவங்க வேண்டாம் சொல்ல ஒன்னு, நீயா ஒரு முடிவு எடுக்கிற,
அதை ஃபேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம், அதோட வர ப்ராப்ளம்ஸை நீ ஃபேஸ் பண்ணும். பாருமா, நான் அதான் சொன்னேன், 2 ரோடு. இந்த பக்கம் போனேன்னா கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் குத்தி காமிப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் சரி, பொண்ணு நல்ல முடிவு எடுத்துட்டா, நாள் போக போக மேபி உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கலாம், அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும், உன் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும், அந்த பழியும் அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பக்கம் போனியானா நீ எல்லாரையும் பகைச்சிட்டு வெளியில் போகிற, அதோட ப்ராப்ளம்ஸ் வரும். நீ ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் பண்ண பார்க்குற, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் உனக்கு இல்லை. ஆனால் அதோட வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அந்த பழி எப்போவுமே உன் மேலே இருக்கும். 20 வருஷம் கழிச்சு உங்கள் பையன் கேட்பான் உங்கள்கிட்ட, எனக்கு பெரியம்மா, சித்தி, பாட்டி, தாத்தா, அப்பா, அத்தை எல்லாம் எங்கே கேட்பான். ஒரு குழந்தைக்கு அம்மா மட்டும் பத்தாது. அந்த குழந்தை நல்லபடியாக ஹெல்த்தியாக வளரணும்னா எல்லா உறவுகளும் வேணும், சொந்த பந்தம் வேணும். நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு போவோம் சொல்ல முடியாது. நல்லது கெட்டதுக்கு நமக்கு உறவுகள் தேவை. கிளம்புமா. எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் மனசுங்கிறது ஒன்று மேலே ஆசைப்பட்டுட்டா அது விடறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வேணும். அந்த பொண்ணுக்கு அந்த தைரியம் இல்லை. விட்டுட்டு, இல்லை இது தப்பு, நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய தப்பு, இது ஒத்து வராது, நமக்கு நல்லது இல்லைன்னு அவளுக்கு தெரியறது. ஆனால் அவளால் விட முடியலை, அந்த ஆசையை அவளால் தூக்கி போட முடியலை. தப்பான முடிவு எடுத்திருக்கா. கடவுள் தான் காப்பாற்றணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.